உணர்ந்திடான் என் நினைவு தடுமாறிடான் நீ நெஞ்சிலையும் நாவிலையும் நின்று விளையாடவே அம்மா ஏழைக்கு மனமிட இசை கருண வருவாயம் ஐந்தலத்தை ஓரணு அருள் புரிய வேணுமா அம்மா நீ எட்டெழுத்தை ஓரணு என கருண வருவாயம்
சொற்பனத்தில் மறப்பதில்லை நாங்க சொற்பனத்தில் மறப்பதில்லை சாமி கச்சுரண்ட வத்தியாய் அண்ணாவி குருவன் யாரு என்று பார்த்தோமா தென்னிந்தியா தேசமெல்லாம் தென்காசி மாவட்டத்தில் செந்தாலை பூச்சொரியும் சீவநல்லூர் நகரில் மாநிலமும் கியாதி வச்சு அண்ணாவி மாடசாமி ஐயா வாடாமல்லி பூச்சொரியும் வல்லமண்ட நகரில் மாநிலமும் கியாதி வச்சு மண்டலங்கள் புகழ்வடை மாரியம்மா நாம வச்சு மாரியம்மா புலவர் விதத்துக்கு ஒரு பூச்சொரியும் வீக்கே புதர் நகரில் வில்லிசை கவிகள விருத்தம் போட்ட அர்த்தம் சொல்லும் இவ்வுலகில் கியாதி வச்சு அண்ணாவி செக்கி அவர் இவ்வுலகில் கியாதி வச்சு ஏ காட்டு மல்லி பூச்சொரியும் கலையநல்லூர் நகரில் கட்டு கட்டா கவிகள் கனநாத நாமம் வச்சு கலை உலகில் கியாதி வச்சு அண்ணாவி கணவரி ஐயா குருவினோட திருப்பாதத்தை என் குருவினோட திருப்பாதத்தை நான் கொண்டேன் ஐயா என் சிரசு இங்கே வந்த சமயர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்த மாறு பேரும் ஆறு கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போக சமயர்க்கெல்லாம் குழந்தை நான் நமஸ்கரித்த சபையோர்கள பெரியோர்கள் சபை நிறைந்த தாய்மார் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவாங்க நாம் பாலகி மாதவி சபையோர்கள் முன்னால் நாங்க சாஸ்தாங்கதை சுருக்கா சொல்லி சக்தி கதை பாட போறோம் நாம் பாடுகிற பாட்டவி ஏக்க வாரியா போவோம் அவ கேட்காவோ சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் ஒன்னைய கூப்பிடல தாத்தா சேர்ல உட்கார்ந்து இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஏக்க வாரிய வீட்டுக்கு போவோம் கதைய ஆரம்பிக்கு இருந்த இடத்த விட்டு யாரும் எந்திரிச்சிராங்க அசைஞ்சிராங்க ஒரு பெரியம்மா இருப்போம் இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்காங்க ஒரு பெரியம்மா போவோம் வாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் அவ உடம்புக்கு எப்படி வருது யாருக்கு தெரியும் அச்சடி கிச்சடியா வருது சரிதானே நாங்க அரக்கன்களை சுருக்கா சொல்லி மாரியம்மன் கதை பாட போறோம் சபையோர்கள் கேட்டுடு நாம் பாடுகிற பாட்டதில ஒரு பழுது குச்சம் வந்துட்டாலும் உங்க பாலகி போய் என்ன வேண்டும் நான் சொல்லுகிற சொல்லாதி ஒரு சொல் குறைகள் இருந்துட்டா உங்க சொந்த குழந்தை போல என்ன அறிந்து நான் பாடிட்டான் அறியாமல் பாடிட்டான் எனக்கு தெரிந்து நான் பாடிட்டான் தெரியாமல் பாடிட்டான் அதிலே முன் சொல் பின்னால் வந்துட்டான் இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டான் ஆறு பிழை 100 கூச்சம் ஆறு பிழை 100 கூச்சம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா
சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, ஆமையா, பெரியோர்கள், சபையோர்கள், என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரிகளே, வருங்கால மாணவ செல்வங்களே, செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, சிங்கிகளே, அதாவது என்ன சிவகங்கைக்கு அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய அமைய இந்த சக்கந்திமான நகரத்திலே நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து சரி என்றென்றைக்கும் கிருபையோடு கொலுவிருந்து வரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கைலாச விநாயகர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு அமைய இன்றைய ஒரு நேர நிகழ்ச்சிக்காக மட்டும் ஆமா நாமளுக்கு நாமளுடைய வில்லிசைக்கு அன்போடு அட்வான்ஸ் கொடுத்து நாமளை வரவழைத்து உள்ளார்கள். நாமளை அன்போடு வரவழைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு படிப்பது ஒரு நேரம், நாங்க வரதுக்கு 2 நேரம் ஆகுது. ஆமா, படிப்பது ஒரு நேரம் தான். நேத்து காலையில புறப்பட்டேன், நைட்டு 12 மணிக்கு தான் இங்க வந்தேன். ஆமா, வந்து கொஞ்சம் லெஸ்ட் எடுத்தோம். சரி, நல்ல ஏற்பாடு, நல்ல சாப்பாடு, சரியான சாப்பாடு. நமக்கு ஆதரித்த செல்வ சிறுமான்கள் அவர்கள் அன்போடு ஆதரித்தார்கள். சரி, அரவணைத்தார்கள். ஆமா, அதனால நம்ம அமர்ந்து காத்திருந்து இப்ப நிகழ்ச்சி நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இருக்கோம். அப்படி நாமளுக்கு அன்போடு வரவழைத்த அனைவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆலயத்தில் என்ன ஒரு கோவிலாக இருந்தாலும் எத்தனை பெரிய சாமியாகவே இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே யாருக்கு பாடணும் தெரியுமா? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே வந்து பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனா தருமஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட சாஸ்தா ஐயனார் வந்து பிறந்தார்னு சொன்னாதான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வந்தது மாதிரி. ஆகையினால் சாஸ்திரத்திற்காகவே சாஸ்தாங்கதையை 4 வார்த்தையில் பிறவி செய்துவிட்டு சாஸ்தாங்கதைன்னு சொன்னா அரக்கனுடைய கதை, வல்லரக்கன் கதை, ஐயனாருடைய கதை. அத பாடினா 3 நாளைக்கு பாடலாம். அரக்கன் கதையில சிவனும் வருவாரு, ஆமா, யார் விஷ்ணு வருவாரு. அவங்க 2 பேருக்கு என்ன வேணும்? மச்சின. நம்ம 2 பேர்களும் வந்தாதான் சரி அந்த கதை முடியும். சிவன் இல்லாத கதை கிடையாது. இந்த கைலாசநாதர் இல்லாத கதை எதுவுமே கிடையாது. கண்ணன் இல்லாத கதையும் கிடையாது. அதுவும் கிடையாது. இவங்க 2 பேரும் வந்தாதான் கதை நடக்கும். ஆகையினால் சாஸ்தாவின் திருக்கதைகளை சுருக்க 4 வார்த்தையில் கூறி முடித்து விட்டு சக்தி உள்ள அம்மனுடைய திருக்கதைகளையே பாட இருக்கிறோம். அதாவது வில்லிசையோ சொல்லிசை என்பார்கள். வில்லிசை அப்படின்னா இயல் இசை நாடகம். இம்மூன்றும் சேர்ந்ததுதான் முத்தமிழ் சேர்ந்ததுதான் இந்த வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டுன்னா நம்ம தென் மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கு. ஆனா தென் மாவட்டத்தை விட்டு வடக்க வர 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 மக்களுக்கு சில பேருக்கு தெரியுது, சில இடத்துல தெரியல. ஆன போதிலும் இந்த மேடையிலே இந்த ஆலயத்திலே நாமளுடைய வில்லுப்பாட்டிற்கு கலையிலே சிறந்த அதாவது ஒரு திருவிழான்னு வைங்களேன். அந்த திருவிழாவில் கலை நிகழ்ச்சி இருக்கும். கலை நிகழ்ச்சிகள் இருந்தா தான் கோவிலுக்கும் சிறப்பு, ஊருக்கும் சிறப்பு, மக்களுக்கும் சிறப்பு. அப்ப கலை நிகழ்ச்சினா என்ன வைப்பாங்க? என்ன ஒரு பாட்டு கச்சேரி வைப்பாங்களா? நையாண்டி மேல வைப்பாங்களா? சாப்பாடு அது மக்களுக்கு அதான முதலாவது முக்கியமானது. சாப்பாடு அன்னதானம் அப்பைக்கப்ப நடந்துகிட்டே இருக்கும். கலை நிகழ்ச்சின்னு சொல்லும் போது கரகாட்டம் இருக்கும், பாட்டு கச்சேரி இருக்கும், ஒரு கும்மி பாட்டு இருக்கும், நையாண்டி மேளம் இருக்கும், மயிலாட்டம் இருக்கும், ஒயிலாட்டம் இருக்கும், நிறைய கலை இருக்கிறது. ஆமா, அப்படி இருக்கும் போது ஒரு பாட்டு கச்சேரி வச்சா என்ன செய்வாங்க? அப்படி பாட்ட ரசனைய சினிமா பாட்டை உரிச்சு எடுத்துருவாங்க. பிறவே பாட்டு கச்சேரி வச்சாங்கன்னா அவங்களால வருவாங்க, 4 சினிமா பாட்டு பாடுவாங்க, நல்லா தலையை விழிச்சு போட்டிருப்பாங்க, நல்லா ஆடுவாங்க, பாடுவாங்க, புறப்பட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு கரகாட்டம் வச்சா என்ன செய்வாங்க? கரகத்தை தலையில வச்சு அத மேலகார கரங்க வாங்கி கிறுகிறுகிறுகிறுன்னு சுத்துவாங்க. ஆமா, சுத்துல கண்ணெல்லாம் சுத்தும் நமக்கு. ஆமா, 4 வார்த்தையை நறுக்குன்னு காப்பாங்க. அப்ப கரகாட்டமா இருந்தா என்ன செய்வாங்க? அவங்களால கரக வச்சு ஆடுவாங்க, நல்லா நடனம் ஆடுவாங்க, பாடுவாங்க, அவங்க திறமையை காட்டுவாங்க, புறப்பட்டு போவாங்க. ஆமா, அத மாதிரி இவங்க எல்லாம் வந்தாலுமே ஒரு தெய்வத்தினுடைய திருப்புகளை எடுத்து சொல்லணும்னு சொன்னா யாரால முடியும்? அந்த புகழை பாடணும் யாரால முடியும்? தெய்வத்தினுடைய திருப்புகளை பாடணும்னு சொன்னா இந்த வில்லுப்பாட்டு
இருந்தா தான் முடியும். அதுக்குத்தான் தென் மாவட்டங்கள்ல வில்லுப்பாட்டு இல்லாத திருவிழாவே நடக்காது. தென்னாடுடைய சிவனே போற்றிட்டு சொல்லியிருக்காங்க. சிவாலயம் அதிகம். அப்படி இருப்பதனால உங்களுக்கு முதலாகவே இந்த வில்லுப்பாட்டை கண்டுகளித்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியுமே பாடுகிற நாங்களும் பக்தியா பாடணுமா, கண்டிப்பா கேட்கக்கூடிய மக்களும் பக்தியா கேட்கணும். அப்பதான் அந்த கலைக்கே மதிப்பான். கண்டிப்பா அப்படிதான் கேட்கணும். அப்படி இருப்பதனால இந்த பாட்டு கச்சேரினா கல 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 கலன்னு போவோம், கங்குன்னு இருக்கும். ஆனா வில்லுப்பாட்டு அப்படி இல்ல. பொறுமையா உட்கார்ந்து கேட்கத்தான் அதனுடைய இனிமையே தெரியும். ஒரு கடையில போய் டீ போடுங்கன்னு கேட்டா சரி டீ போட்டு கொடுப்பாரு, உடனே கொடுப்பாரு. எல்லாரும் ஒரு போல தர மாட்டாங்க. ஆமா டீ எப்ப வாங்கி சரி அப்படி ஒரு அலப்பி ஆமா ஏச குறைய குடிச்சு பார்க்கணும். அப்ப ரசிச்சு குடிக்கணும். அப்புறம் டீ மூட்டோட உடனே வாயில ஊத்த முடியும். டீனுடைய ருசி எப்படி இருக்குன்னு கடைசியில பார்த்தா தான் தெரியும். மாஸ்டர் சூப்பரா போட்டிருக்காரு, டீ மாஸ்டர் இவர்ல டீ மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த கதையை கேட்டு அத மாதிரி இந்த வில்லுப்பாட்டுல வந்து ராமாயணமோ கோழியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயணத்தை வந்து இருந்து கேட்கத்தான் அந்த இனிமை தெரியுமா. அத மாதிரி நாட்டு கோழிக்கறி இன்னைக்கு வச்சு நாளைக்கு சுட வச்சு அதுக்கு மறுநாள் சுட வச்சு அதுக்கு மறுநாள் சுட வச்சு சாப்பிடத்தான் அதனுடைய ருசியே தெரியுமா. அதான் ராமாயணமோ கோழியானம் இருக்காங்க. அத மாதிரி இந்த வில்லுப்பாட்டை இருந்து கேட்கத்தான் அதனுடைய இனிமையே தெரியும். ஆமா அதுக்கப்புறமா நம்ம ராமாயணத்தை விட்டு பாரதத்துக்கு போனோம்னு வைங்க, அது கொஞ்சம் கரடு முரடா, யாருமே சண்டை போட மாட்டான், கரடு முரடா போக மாட்டான், பூமி மேல் ஆசைப்பட மாட்டான், அடுத்த பெண்கள் மேல் ஆசைப்பட மாட்டான். ஒரு பாரதங்களும் ஒரு ராமாயணங்களும் அந்த காலத்துல மக்களுக்காக வேண்டிதான் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி இருப்பதனால பாடும் பாட்டிலே பலது குச்சங்கள் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதையிலே பொருள் குச்சங்கள், எங்கள் சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் உன் சொல் பின்னால் வந்திடலாம், பின் சொல் முன்னால் வந்திடலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஆண்டவன் எலும்பு இல்லாத நாக்கு கொடுத்திருக்காரு. அடுத்தவங்களை பேசும்போது அந்த நாக்கு என்னமா வளையும் தெரியுமா, தண்ணிய குடிச்சு பேசுவாங்க. ஆமா சரி. அப்படி இருப்பதனால வரட்டி வச்சா நாக்குல எப்படி போகுது, அந்த 32 பல்லுல நாக்கு கடிபடாம உள்ளதல்ல அந்த கறிய நல்லா இருந்தா தான் உள்ள போவோம், நல்லா இல்லன்னா உள்ள போகுமா, கறியை வெளியே தள்ளிடு. என்ன நீ குழம்பு வச்சிருக்க முகர மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்பாங்க வீட்டுக்காரிய பார்த்து. ஆகையினால் அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்து பாடினாலும் கதைகளை எங்களுக்கு தெரியாமல் பாடினாலும் இந்த வில்லுப்பாட்டில நீங்க முதலாக கேக்குறீங்க. ஆகையினாலே ஒரு சின்ன கருத்து என்ன, முதல்ல கேட்கவங்களும் இருக்கலாம். சரி 1000 கூட்டம் இருந்தாலும் அதுல ஒரு ஆளு என்ன எங்கயாவது பாத்துருக்கலாம். இந்த வில்லுப்பாட்டு இப்படித்தான் இருக்கும். இந்த ஏரியாவில நீங்க முத பார்க்கலாம். ஆனாலும் சிவகங்கையில நாங்க 2வது முறையாகவே வந்து விட்டோம். ஆமா இதுக்கு போன ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்தோம். 10 நாளைக்கு முன்ன குட்டியா, ஒரு மாசம் முன்ன குட்டி போக மகரிஷி கோயிலுக்கு வந்திருந்தோம். அது ஐயா ஏற்பாடுல அப்படி இருப்பதனால 6 பிள்ளை 100 குச்சங்கள். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, நல்ல நல்ல பெரம்பெடுத்து எப்படி வாங்குவீங்களோ அத மாதிரி உங்களுக்கு கோவம் வந்தா தாத்தா வச்சுக்கோங்க, 10 இட்லியை கொடுத்து பெரம்பிட்ட வாங்குவாங்கன்னு வாங்கலாம். ஆனா ஒண்ணு, பாட்டு முடிஞ்சது ஒரு பாட்டுல கொடுக்கணும். என் முகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு அடிக்க பாட்டுல கொடுத்தா தான் அவருக்கு சரி. என் முகத்தை பார்த்த உடனே என் முகத்துல என்ன வரும் தெரியா, பால்வடி முகம், ஐயோ பச்சைப்புள்ள முகம் மாதிரி இருக்கு. என்ன அடிப்பாங்களா? அம்மா அம்மா நீலிக்கு கண்ணீர் நெத்தியில மாதிரி நீ கண்ணீரை வடிச்சிருவ. ஆமா வடிச்சிருவேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ அதுபோல் எங்கள் 6 பேர்களையும் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழு கங்கையோடு பாம்பணி என்று பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் முகமது கலிதமாகி அச்சுதனாய்
பிறந்த தருமஞான சாஸ்தாக்கள் யார் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். ஆமா, உத்திரத்தில் பிறந்தார். உத்திரத்துல பிறக்கல, உத்திரத்துல பிறப்பாரா சாமி? கேட்ட நீ அப்படித்தான் சொன்ன. உன்னைய தூக்கி மேல கட்டி வைக்கணும். அப்படியா? உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். தாத்தாவுக்கு வரவரை கேட்க மாட்டாங்க. ஒரு அப்போ காத்துல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும். நல்ல வேளை ஈயத்தை காய்ச்சி ஊத்துத, தங்கத்தை காய்ச்சி ஊத்தேன். எதுக்கு எடுத்துக்கிடாம பாத்தியா? தங்கத்தை காய்ச்சினேனே எப்படியா தோண்டி எடுத்துருவேன். விவரம் தெரிஞ்சு தானே நான் அப்படி சொன்னேன். அப்படியா? பரவே. சரி, ஈயத்தையும் காய்ச்ச வேண்டாம், தங்கத்தையும் காய்ச்ச வேண்டாம். அது நல்ல யோசனை. பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார். ஆனால் அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பங்குனி மாதம் புதனது உத்திரம். பௌரண பஞ்சமி கடக லக்கணத்தில் இந்திரமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றோம். அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றோம். சாமி ஐயனார் ஐயனார் ஹரிகர சுதன் ஐயனார் 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 சபரிமல ஐயனார் 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 அச்சங்கோவில் ஐயனார் 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 ஆரியங்காவ் ஐயனார் 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 குலத்துப்புல ஐயனார் 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 சொரிமுத்து ஐயனார் 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 ஆனமல ஐயனார் ஐயனுக்கும் ஐயனாக சபரிமல சாத்தவாக சுவாமி பிறந்தாரே. அவர் சங்கடங்கள் தீர்த்திடவே என் சாஸ்தாரே ஐயர் வந்து பிறந்தார் என்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் உங்களோட வாயால ஆத்தா ஒரு குலவ போடுங்கம்மா. நீங்க முக்கா முக்கா மூணு தேரம் தாய முதற் குலவ போடுங்கம்மா. தாய இன்னும் ஒரு குலவ நீங்க இட்ட வாயு பூச்சொரிய ஐயர் குலவ இட்ட மக்களுக்கு கோடி வரம் கொடுப்பார். குலவ போட சொன்னா ஏன் இவ்வளவு யோசிக்கிய? அவ வாய திறக்காவோ பிற மூடிக்கிட்டாவோ? அங்க வச்சே சொன்னேன். எப்படி? தென்காசியில 4 கிழவி வரமுனா என் கூட. சரி, எதுக்கு கொலப போட நம்ம கூட அப்ப நீ சொன்ன இவளுக்கு தெண்டமா செலவு போடவா அப்படின்ட்டு நம்ம அங்க சிவகங்கைக்கு போனோம். நான் சிவகங்கையில போனா மக்கள் எல்லாம் கொலவு போடுவாங்கன்னு நம்பிக்கையில வேண்டாமனே. அப்படியா? பிறவே இங்க உள்ள ஆளுகளுக்கு கொலவு போட தெரியாது. போட தெரியாதுன்னு யார் யார் சொன்னா? அப்ப போடட்டும் பாப்போம். தாய்மார்களுக்கு இப்ப கொலவு போட யாரும் கொலவு போடுறாங்க, சும்மா விளையாட்டு சொல்றா. கொலவெல்லாம் போட தெரியும். என்னாச்சு? போட தெரியும். எதுக்காக போட மாட்டோம்? இப்ப மழை வர இடி மின்னுது. எதுக்காக போட மாட்டோம்? கொலவு போட தெரியும், கூட்டத்துல கொஞ்சம் வெக்கமா தெரியுது. ஆமா, அது இருக்கத்தான் செய்யும். ஆனா இப்ப போடுவாங்க பாரு. இப்ப கேக்கனே. இப்ப அவங்க கொலவு போட்டாங்கன்னு வைக்கு, உன் காத்த அறுத்து நீ கீழே வைக்கணும். காத்த அறுக்க மாட்டேன். இப்ப காத்த அறுக்கணும், நீங்க கொலவைய போடணும். காத அறுக்க மாட்டேன். காதால கொலவை போடுறத இனிமையா கேப்பேன். நீ பாரு, இப்ப கொலவைய பாரு. போடுங்கம்மா ஒரு குலவை, தாய பொன்னான மணி குலவை, குலவை இட்ட மக்களுக்கு சாஸ்தா கோடி வரம் கொடுப்பார். அவர் வாக்கு சொன்னா தப்பாது, சாமி வரம் கொடுத்தா பையாது. அவரை நம்பி வந்த மக்களுக்கு அவர் நல்வாக்கு சொல்லுவாரா. என் பொன்னால பூநூலா ஒன்பதித்த தாவடம்மா, வெள்ளியால பூநூலா வெங்கலத்த தாவடம்மா, என் தங்கத்தால பூநூலா
வரலன்னு வைங்க, அங்க முக்குல முனி நிக்கி. சரி முக்குல முனி நிக்கி, வேய் பிடிச்சா விட்டுரும், முனி பிடிச்சா விடாது. அதான் பிள்ளையார்ட்ட வந்துதான், அப்புறம் பிள்ளையார்ட்ட வந்துதான் திருநீர் போடணும். பாத்துக்கோங்க. அதனால சாப்பிட போங்க, யார் பசிச்சவங்க. ஆமா, சாப்பிட்டீங்க உடனே சாப்பிட்டு வந்து தொம்பா உட்கார்ந்து பாருங்க. பாருங்க ஐயா, போயிட்டு வீட்டுக்கு போயிட கூடாது. ஆமா, வில்லு பார்க்க வந்துடணும், கண்டிப்பா வரணும். ஆகையினாலே உங்களை நம்பித்தான் நாங்க வந்திருக்கோம். பிறவே நீங்க எப்படி இருந்தாலும் யாரக்குறை இருந்தாலும் நீங்க எங்களை வந்து ஆதரிக்கணும். நீங்க ஆதரிச்சா தான் எங்களுக்கு ஒரு பெருமை. உண்மை உண்மை, நாங்க வந்ததுக்கும் ஒரு பெருமை. அப்படி இருப்பதனால சாமி பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மாவோடு சரஸ்வதி அங்கே சரஸ்வதி பிரியமுடன் கொலுவிருந்தார், பிரியமுடன் கொலுவிருந்தார். அழகு கலை கோட்டு மாமுனி அமரர் தேவர் முனிவரோடு அஷ்டதிக்கு பாலர்கள் அங்கே தேவாதி தேவரெல்லாம், தேவாதி தேவரெல்லாம் தெய்வ கையிலே கொலுவிருந்தார். இறைவனோடு இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள்? ஆகாயத்தில் சூரியன், ஆகாயத்தில் சூரியன், அன்புகுளி சந்திரன், ஆகாயவாணியோடு, ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தார். ஆகாயவாணியோடு அழகு கங்காதேவி கொலுவிருந்தார். அங்கே கொலுவிருக்கும் நாளையில், கொலுவிருக்கும் நாளையில் கைலாசவாசலில் காலை கண்ட பகவானை தெய்வலோக ரம்பை திருநடனம் ஆடுவார். ரம்பை வருவாளா, நடனங்கள் ஆடுவாளா, ஊர்வசியா வருவாளா, உல்லாசமா பாடுவா, மேனகையா வருவாளா, மிருதங்கமும் போடுவாளா, சரஸ்வதி வருவாளா, சரஸ்வதி வருவாள், அம்மா சங்கீதங்கள் பாடுவாள், அம்மா சங்கீதங்கள் பாடுவாள். அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாசபதியிலே ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமான் நீலகண்டனாக, கரை கண்டனாக, காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன், சதாசிவன், சர்பாகரன், சாலாசூடன், காலாகலன், காமாதை கண்ணன், கண்கண்ணன், திருநீகன், திகம்பரன், திரிசூலன், தில்லையம்பலன், திருநீலகண்டனாகிய சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கைலாசத்திலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 14 உலகத்தை இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும், தாயார் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும், முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து ஓரறிவு முதல் 6 அறிவு